ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்றைக்கான பதிவில் பார்த்தீங்கன்னா ஒரு 5.1 ஆம்பிளிஃபையர் ரெடி பண்ணிக்கிறோம். அந்த ஆம்பிளிஃபையர் பற்றி டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த ஆம்பிளிஃபையர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 2050 சப்புக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 4 டிரான்சிஸ்டர் மோனோ யூஸ் பண்ணி ஆடியோ டெஸ்ட் பாக்ஸில் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆப்டிக்கல் கோஆக்சல் வச்சு ரெடி பண்ணுற மாதிரி ஒரு பட்ஜெட்டில் ரெடி பண்ணியிருக்கிறேன். இந்த மாதிரி ஒரு வீடியோ வந்து ரொம்ப நாளாக போடணும்னு எனக்கு தோணுச்சு. பட் ஆனால் என்னால் போட முடியல. இது வந்து நியூ இயர்க்கே போடணும்னு ஐடியா பண்ணேன். பட் என்னால் போட முடியல. அதுக்கப்புறம் பொங்கல் அப்படின்னு நினச்சேன், போட முடியல. கொஞ்சம் பர்சனல் ஒர்க்னால் என்னால் போட முடியல. இந்த ஆம்பிளிஃபையர் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இதில் யூஸ் பண்ணிக்கிற காமன் டீட்டெயில் முதல்ல நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். அதாவது ஸ்பேர் என்ன மாதிரி யூஸ் பண்ணிடுறேன் சொல்லிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். அதாவது நான் ஆம்ப் யூஸ் பண்ணிடுறேன்னு காட்டிடுறேன். இருந்தாலும் இதில் வந்து என்ன வந்து சேஞ்சஸ் பண்ண முடியும். இப்போ வந்து ஒரு சிலர் வந்து எனக்கு லோ பட்ஜெட்டில் வேணும்னு கேட்குறீங்களா, இதில் வந்து எவ்வளோ இஷ்யூ நடக்குது அப்படின்றதுக்காக இந்த விஷயத்தை நான் ஷேர் பண்ணுறேன். இந்த ஆம்பிளிஃபையர் ப்ரைஸ் எடுத்துட்டிங்க அப்படின்னா ஒரு 10,000 ரேஞ்சு வரும். ஓகேங்களா. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 2050 சப்புக்கு பார்த்தீங்கன்னா 4 ஃபெட் மோனோ யூஸ் பண்ணியிருக்கிறேன். அதாவது டிரான்சிஸ்டர் தான் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் அந்த மாதிரி சொல்கிறாங்க. இப்போ வந்து மார்க்கெட்டில் எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு கம்மி பட்ஜெட்டில் வேணும்னு கேட்கும் போது அதுக்கு தகுந்த மாதிரி தான் எங்கே சீப் அண்ட் பெஸ்ட்டாக போர்டு கிடைக்குமோ அதை போடலான்னு தான் எல்லாரும் வாங்கி போடுவாங்க. ஒரு விஷயம், கஸ்டமர் யாராவது இந்த வீடியோ பார்க்குற மாதிரி இருந்தால் இந்த தவறு வந்து யார் மேலே நடக்குதுன்னு நீங்களே எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். ஓகேங்களா. இப்போ ஒரு உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மினிமம் ஒரு லோ பட்ஜெட்டில் ஒரு 4,000 ரூபாய் ஒரு 5,000 ரூபாய்க்கு ஒருத்தர் ஆம்பிளிஃபையர் ரெடி பண்ணி கொடுக்குறாங்க அப்படின்னா அவங்க என்ன ஐசி போடுவாங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா 2030 இல்லை 2050 தான் போடுவாங்க. ஓகேங்களா. இப்போ அதில் என்ன சேஞ்சஸ் இருக்குது நீங்கள் நினைக்கலாம். இப்போ வந்து ஒரு போர்டு மேனுஃபேக்சரிங் யாராக இருந்தாலும் இருக்கட்டும், நான் யாரையும் குறை சொல்லலை. இதை வந்து கஸ்டமர் புரிஞ்சுக்கணும். டெக்னீஷியனுக்கு வந்து ஒரு சிலருக்கு தெரியும், ஒரு சிலருக்கு தெரியாது. கஸ்டமர் மெயினாக அதை புரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த விஷயத்தை நான் சொல்கிறேன். நான் ஒரு 2030 2050 நம்ம யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 5 சேனல் போர்டு. ஓகேங்களா. மார்க்கெட்டில் ஒரு 5 சேனல் போர்டு வாங்கினீங்க அப்படின்னா அதிகபட்சம் ஒரு 300 ரூபா 350 ரூபா ரேஞ்சுக்குள்ளே ஒரு 5 சேனல் போர்டு, ஒரு நார்மல் ஹீச்சிங் போட்டு ஒரு 5 சேனல் போர்டு பார்த்தீங்க அப்படின்னா அந்த ரேஞ்சில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இருக்கும். அதுவே பார்த்தீங்க அப்படின்னா 350 ரூபா 400 ரூபா தான் அது கிடைக்குது மார்க்கெட்டில். அதோட ஐசியோட குவாலிட்டி என்னன்னு யாரும் பார்க்க மாட்டாங்க. நம்மளுக்கு வந்து சீப் அண்ட் பெஸ்ட்டாக எது கிடைக்கும் அப்படின்னு தான் பார்ப்பாங்க. இப்போ அதுவே ஒரு 2030 2050 ஓகேங்களா, அது ஒரிஜினல் ஐசியாக நம்ம வாங்கி போடும்போது பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச நான் ரொம்ப நாளைக்கு முன்னாடி ஒரு ஐசி வாங்கி போட்டேன். ஒரு ஐசி 150 ரூபா வருது. அப்போ ஒரு ஐசி 150 ரூபா வரும்போது 5 ஐசிக்கு எவ்வளோ ஆச்சு? 750 ரூபா ஆச்சு அந்த போர்டோட காஸ்ட்டு. சாரி ஐசியோட காஸ்ட்டே 750 ரூபா ஆச்சு. ஆனால் மார்க்கெட்டில் வந்து போர்டோட சேர்த்து தான் வந்து பார்த்தீங்கன்னா 350 ரூபா 400 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. இதை வந்து கடைக்காரங்க மேலே நான் குறை சொல்ல மாட்டேன், போர்டு மேனுஃபேக்சரிங் கூட சொல்ல மாட்டேன். ஏன்னா இப்போ ஒரு கஸ்டமர் வந்து எனக்கு இந்த லோ ப்ரைஸ்லன்னு கேட்கும் போது எது சீப் அண்ட் பெஸ்ட்டாக கிடைக்கும் அதான் போடுவாங்க. ஓகேங்களா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து 2050 போர்டு வந்து பார்த்தீங்கன்னா போட்டிருக்கிறேன். ஓகேங்களா. இதில் யூஸ் பண்ணிக்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, மார்க்கெட்டில் 2030 வாங்குவாங்க. 2030 வாங்கிக்கிட்டு இதில் இருக்கிற ஐசிலாம் ரிமூவ் பண்ணிடுவாங்க. ரிமூவ் பண்ணிவிட்டு அப்படியே 2050 போட்டுருவாங்க. அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாடாமலாம் கிடையாது. ஆனால் அந்த 2050க்கு வந்து பார்த்தீங்கன்னா வாட்டேஜ் எவ்வளோ, ஒரு சேனலுக்கு வந்து எத்தனை வாட்டேஜ் எடுக்கும், 14 வாட்ஸ் 15 வாட்ஸ் அந்த மாதிரி ஒவ்வொரு டேட்டா சீட்டில் பொறுத்து தான் நம்ம சொல்ல முடியும். அதே மாதிரி எல்லா ஐசியை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா அவங்க கண்டுபிடிக்கும் போது அவங்க என்ன சர்க்கியூட் போட்டாங்க, அவங்க என்ன ஒரிஜினல் காம்பனன்ட் போட்டாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி டிஃப்ரெண்ட் சேஞ்சஸ் ஆகும். இப்போ இந்த 2030 கழட்டிட்டு அப்படியே 2050 நம்ம லோட் பண்ணுறோம் அப்படின்னா அதோட வாட்டேஜ் வேறு. அதாவது 2050 வாட்டேஜ் பார்த்தீங்கன்னா டேட்டா சீட்டில் இருக்குது பார்த்தீங்கன்னா 33 வாட்டேஜ்னு கொடுத்துருக்காங்க. அப்போ அதே சர்க்கியூட்டில் போடும்போது என்னென்னா அது எப்படி பாடும்னா அது ஒரு மாதிரியே தான் பாடும். அந்த சர்க்கியூட்டுக்கு தகுந்த மாதிரி, அதாவது 2050 தகுந்த மாதிரி நாம் இங்கே வந்து ஸ்பேர் எல்லாமே சேஞ்ச் பண்ணணும். அப்படி சேஞ்ச் பண்ணி தான் பார்த்தீங்கன்னா இந்த 2050க்காக பார்த்தீங்கன்னா நான் பண்ணியிருக்கிறேன். நிறைய பேர் பண்ணியிருப்பாங்க, சேம் சர்க்கியூட்டாக கூட இருக்கும். ஆனால் வந்து ஒரு சிலர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி ஸ்பேர்லாம் போட்டு கரெக்டாக கொடுப்பாங்க. இப்போ அதே மாதிரி இதில் யூஸ் பண்ணிக்கிற பார்த்தீங்கன்னா எம்எஃப்ஆர் உங்களுக்கு பார்த்தாவே தெரியும். எம்எஃப்ஆர் யூஸ் பண்ணிக்கிறேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா பாக்ஸ் டைப் கெப்பாசிட்டிலாம் போட்டிருப்பேன். இந்த பாக்ஸ் டைப் போடும்போது பார்த்தீங்கன்னா நார்மல் கெப்பாசிட்டி எடுத்துட்டிங்க அப்படின்னா ஒரு க்ரீன் கலர், அதாவது உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணால் புரியாது பாருங்க, இந்த மாதிரி கெப்பாசிட்டர் இது வந்து பார்த்தீங்கன்னா க்ரீன் கலர். ஓகேங்களா. இந்த மாதிரி போடும்போது பார்த்தீங்கன்னா ரேட் வைஸ் கம்மி. ஓகேங்களா. இந்த மாதிரி போடும்போது பார்த்தீங்கன்னா ரேட் வைஸ் அதிகம். இது 1 ரூபா வருது அப்படின்னா இதோட டபுள் மடங்கு, இது 2 ரூபா 3 ரூபா அந்த மாதிரி ரேஞ்ச் மாறும். ஆனால் வேல்யூ ஒன்று தான், அதனோட ப்ரைஸ் வந்து மாறுது. அதனால் வந்து கஸ்டமர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு குவாலிட்டியாக வேணும்னு கேளுங்க ஒழிய எனக்கு ரேட்டு கம்மியாக வேணும்னு யாரும் கேட்காதீங்க.
ஓகேங்களா. இப்போ 2050 ஐசி நானும் பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் ஐசி போட்டு தரலாம். ஆனால் நான் 400 ரூபாய்க்கு கொடுக்குறேன் அப்படின்னா அந்த ரேட்டுக்கு என்னால் கொடுக்க முடியாது. அப்போ கஸ்டமர் எப்படி கேட்குறாங்க, அப்போ அந்த டெக்னீஷியன் பட்ஜெட் கேட்குறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி என்னால் போட்டு பண்ண முடியும். ஓகேங்களா. நிறைய விஷயத்த நீங்கள் வந்து ஆர்என்டி பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆடியோ ஃபீல்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் போயிட்டே இருக்கலாம். இது வந்து புதுசாக பழங்களுக்கும் சரி, பழைய ஆளுங்களாம் நான் சொல்லவே தேவையில்லை, அவங்களுக்கு எல்லாம் தெரியும். ஓகேங்களா. பழைய ஆளுங்களாம் பார்த்தீங்கன்னா 2050 ஐசி 2030 ஐசி போட்டு அதிகம் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அப்போல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் ஐசி தான் அவங்க யூஸ் பண்ணாங்க. ஓகேங்களா. இப்போ தான் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா சீப் அண்ட் பெஸ்ட்டு எது கிடைக்குது, எது கம்மியாக கிடைக்குது அப்படின்னு தான் எல்லாருமே பார்க்குறாங்க. அதனால் வந்து எவ்வளோ தான் வீடியோ போட்டு எக்ஸ்பிளைன் பண்ணாலும் அது யாருக்கும் புரிய மாட்டேங்குது. ரேட்டு ஜாஸ்தி. இந்த வீடியோ போட்டால் கூட இதில் ஒரு 10-15 பேர் வந்து தேவையில்லாமல் கமெண்ட் போடுவாங்க. அதை பற்றி நான் கவலையே பட மாட்டேன். இந்த வீடியோ பார்க்குறீங்க, அது புரிஞ்சால் எனக்கு ஓகே. புரியாதவங்கிட்ட போய் நான் எது சொன்னாலும் அது எனக்கு தேவையே இல்லை. எதுக்காக அப்படி சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு 20-30 வருஷத்துக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய டெக்னீஷியன் வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. ஓகேங்களா. அவங்க அப்போ அடிக்கடி யூஸ் பண்ணது பார்த்தீங்க அப்படின்னா எஸ்டிகே ஐசி, எஸ்டிகே ஒரிஜினல் ஐசி. அந்த எஸ்டிகே ஒரிஜினல் ஐசி ஸ்டாப் பண்ணாங்க. அதுக்கப்புறம் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அந்த ஃபீல்டை விட்டுட்டு போயிடுங்க. இந்த ஐசி வராதான் நிறைய பேர் ஃபீல்டை விட்டு போயிங்க, நிறைய பேர் இருக்கிறாங்க. அதெல்லாம் யாருக்கும் தெரியாது. ஓகேங்களா. அதனால் வந்து கஸ்டமர் வந்து நீங்கள் ஆர்டர் கொடுக்கும்போது எனக்கு குவாலிட்டியாக வேணும்னு கேளுங்க. ஓகேங்களா. முடிஞ்ச அளவுக்கு அதில் கம்ப்ளைண்ட் வராத மாதிரி பண்ணலாம். அதாவது ஒரிஜினலாக நம்ம எல்லாமே ஸ்பேர் யூஸ் பண்ணுவோம் பார்த்தீங்க அப்படின்னா அதோட ஆடியோ தரமே வேறு மாதிரி இருக்கும். இப்போ 2050 ஐசின்னு எடுத்துட்டிங்கன்னா ஓகேங்களா, நீங்கள் மார்க்கெட்டில் போய் வாங்குங்க, எனக்கு ஒரிஜினல் ஐசி வேணுங்க அப்படின்னு சொல்லி கேட்டு பாருங்கள். ரேர் தான், கிடைக்கிறது ரொம்ப ரேர். அப்படியே நம்ம வாங்கினாலும் லாட்டாக தான் வாங்க சொல்கிறாங்க. ஓகேங்களா. இப்போ அந்த ஐசிக்கே நான் ஒரு 10,000-20,000 இன்வெஸ்ட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு அதில் ஸ்டோரேஜ் ஆயிரும். ஆனால் அது ஸ்டோரேஜ் ஆகுது எனக்கு முக்கியமே கிடையாது. ஆனால் அந்த ரேட்டுக்கு யாரும் வாங்க மாட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு 150 ரூபா, 100 ரூபா, 200 ரூபா. நான் ஒரு சிலட்ட கேட்கும் போதெல்லாம் நான் ஒரிஜினல் ஐசி 300 ரூபாய்க்குலாம் வாங்கி போட்டிருக்கேன் அப்படின்லாம் சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் அதோட தரம் தெரியும். ஓகேங்களா. எல்லாமே அதே மாதிரி தான். நம்ம எந்த அளவுக்கு ஒரு ஆடியோ வந்து குவாலிட்டி நம்ம எதிர்பார்க்குறோமோ அந்த அளவுக்கு அங்கே உள்ள பொருள் தான் எதிர்பார்க்க முடியும். இப்போ எனக்கு கம்மி பட்ஜெட்டில் நீங்கள் வேணும்னு கேட்டிங்க அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி தான் நான் திங்ஸ் போட்டு பண்ணுற மாதிரி வரும். இப்போ இந்த ஆம்பிள்ஃபேரில் நான் என்ன யூஸ் பண்ணி பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இந்த ஆம்பிள்ஃபேர் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 10,000 ரேஞ்சு ஆம்பிள்ஃபேர் வரும். ஓகேங்களா. ஃப்ரண்ட் அக்ரிலிக்லாம் போட்டு இதில் வந்து ஆடியோ ரெஸ் பாக்ஸ் யூஸ் பண்ணியிருப்பேன். இந்த ஆடியோ ரெஸ் பாக்ஸும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு காலத்தில் டாப்பில் போயிட்டு இருந்துச்சு. ஓகேங்களா. ஒரு காலத்தில் டாப்பில் போயிட்டு இருக்கும்போது எல்லாருமே ஆடியோ ரெஸ் பாக்ஸ் தான் போட்டாங்க. அப்போ வந்து ஏஆர்சி ஒரு ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா யாருமே அதிகம் விரும்ப கிடையாது. ஆனால் இப்போ தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஏஆர்சி தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது ஒரு டிவியில் எடுத்துட்டீங்க அப்படின்னா என்னோட டிவியில் வந்து ஆப்டிக்கல் இருக்குது, கோயாக்சல் இருக்குது, ஏஆர்சி இருக்குது அப்படின்னா ஏதாவது நீங்கள் ஒரு சோர்ஸ் தான் யூஸ் பண்ண போறீங்க. அப்படிங்கிற பட்சத்தில் வந்து உங்களுக்கு எது கம்மியாக கிடைக்குது, எது அதிக மூவ்மெண்ட்டாக கிடைக்குதோ அதை வாங்கி நம்ம யூஸ் பண்ணிடலாம். ஒரு இல்லாத ப்ராடக்ட்டை வந்து இப்போ வந்து எக்ஸாம்பிள் சொல்ல போனால் FT00 கிட் வந்து பார்த்தீங்கன்னா எங்கேயும் மார்க்கெட் ஸ்டாக் இல்லை. ஏன்னா இருக்கும் போது யாரும் அதை ஆர்டர் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. இல்லாத போது தான் வந்து எனக்கு வேணும்னு கேட்குறாங்க. அப்போ என்ன ஆகுது அப்படின்னா ஃபஸ்ட்டு வாங்கின ரேட்டோட குறைஞ்சது ஒரு 700 ரூபாய் 800 ரூபாய் ஜாஸ்தியாக கொடுத்து வாங்குற மாதிரி இருக்குது. அப்போ வந்து நம்ம டிவிக்கில் ஆப்டிக்கலுக்கு போதும், எனக்கு கோயாக்சலுக்கு போதும், ஏஆர்சி மட்டும்தான் இருக்குன்னு அப்படின்னா அதுக்கு நம்ம சூஸ் பண்ணலாம். ஓகேங்களா. அதாவது ஒரு டீகோடிங் தான். ஓகேங்களா. வர சிக்னலை நம்மளுக்கு வந்து டீகோடிங் பண்ணி லெஃப்ட்டு ரைட்டு சரௌண்டு லெஃப்ட் ரைட்டு சென்ட்ரு அந்த மாதிரி பிரித்து தான் கொடுக்குது ஒழிய அதை வந்து யாரும் அதை வந்து எப்படி சொல்லணும்னா ஒரு டால்பி அட்மாஸு அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 100% நீங்கள் ஃபீல் பண்ணணும் அப்படின்னா அதோட ரேஞ்சே வேறு. ஓகேங்களா. அது சொன்னாலும் முட்டாளுன்னு சொல்லிடுவாங்க. ஓகேங்களா. புரியாதவங்கிட்ட போய் எது சொன்னாலும் அது உங்களுக்கு புரியவே புரியாது. அதனால் வந்து ஆடியோ பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய இது அதில் வந்து நான் தான் ஃபுல்லாக முடிச்சிட்டேன் அப்படின்னு யாராலும் சொல்ல முடியாது. என்னோட அனுபவத்தில் நான் வந்து சின்ன வயசுலேருந்து எப்படிலாம் வேலை செஞ்சேன் அதை வச்சு தான் நான் வேலை செஞ்சிட்ருக்கேன் இல்லையா. இதில் வந்து நானும் ஃபுல்லாக எனக்கு எல்லாமே தெரியும் அப்படின்னு நான் சொல்ல கிடையாது. காரணம் எதுக்காக அப்படி சொல்கிறேன் அப்படின்னா எல்லாருமே லோ பட்ஜெட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் போயிட்டாங்க. அப்படிங்கிற பட்சத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதை எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி ஆயிடுது. நிறைய ஒரு விஷயத்த நான் வந்து என்னால் ஷேர் பண்ண முடியும், சொல்ல முடியும். பட் ஆனால் வந்து அது கஸ்டமர் வந்து புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க. ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா புரிஞ்சிக்கிறாங்க. ஆனால் ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா அது கண்டுக்க கூட மாட்டேங்கிறாங்க. அதை பற்றி ஒன்றும் தேவையில்லை. நான் இன்னைக்கு இந்த வீடியோ போடுறேன் அப்படின்னா ஓகேங்களா, இந்த வீடியோ இன்னும் 1 வருஷம் 2 வருஷம் 10 வருஷம் கழிச்சு இந்த ஃபீல்டுக்குள்ளே நீங்கள் வந்து முழுமையாக தெரிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் ஒரு குவாலிட்டியான ஒரு ஆடியோ விரும்பும் பார்த்தீங்களா, அப்போ உங்களுக்கு தெரியும். ஒரு உதாரணத்துக்கு சொல்லிட்டுங்களா, செல்வராகன் மூவி மாதிரி
புதுப்பேட்டை படம் வந்து ரொம்ப வருஷம் கழிச்சு அதை கொண்டாடுறாங்க. 1000ல் ஒருவன் அதே மாதிரி ரொம்ப வருஷம் கழிச்சு கொண்டாடுறாங்க. அந்த மாதிரி இந்த ஆடியோ ஃபீல்டுலாம் வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக தெரியாது. ஓகேங்களா? அதுக்கப்புறம் ஊறினதுக்கப்புறம் அதோட ஆடியோ ரசனை தெரிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அது தான் நீங்கள் வந்து அதை வந்து ஃபீல் பண்ணுவீங்க. பிஸ்னஸ் அப்படின்னா அதை பற்றி நீங்கள் கண்டுக்கவே மாட்டீங்க. இந்த மாதிரி போர்டு நான் 200 போர்டு போட்டு கிடக்குது, எனக்கு தெரிஞ்சுக்கிட்ட எல்லாத்தையும் நான் கொடுத்துருக்குறேன். ஓகேங்களா? அவங்களுக்கு தான் தெரியும் இந்த போர்டோட வேல்யூ என்னன்னு. இதை வந்து நான் கஸ்டமர்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணணும் வச்சுக்கிங்க, இதெல்லாம் இந்த ரேட் ஜாஸ்தி அப்படின்னு சொல்லிடுவாங்க. இதுக்கு நான் மார்க்கெட்டில் வாங்கி போட்டால் 2 போர்டு வாங்கி போட்டுறேன் அப்படின்னு சொல்லிடுவாங்க. அதனால் யாருக்கும் நான் கொடுக்குறதில்ல. ஓகேங்களா? குவாலிட்டியாக எனக்கு வேணும், பரவாயில்லைங்க, எனக்கு ரேட் ஜாஸ்தியாக போனாலும் பரவாயில்லைங்க, நான் எதிர்பார்க்குற ஒரு ஆடியோ குவாலிட்டி வேணும்னு கேட்குறது மட்டும் தான் நான் ஸ்பெசிஃபிக்காக நான் பண்ணி கொடுக்குறது. ஓகேங்களா? அதுலேயே ஐசி 2 கேட்டகரி இருக்குது, அதை நான் ஓப்பனாக சொல்லிடுறேன். ஏன்னா இப்போ நீங்கள் நல்ல குவாலிட்டியாக போடும்போது ஐசி ரேட் ஜாஸ்தியாகும். ஓகேங்களா? அதனால் வந்து ரேட்டு நார்மலாக இருக்கிற மாதிரி தான் நான் போடுறேன். ஓகேங்களா? இல்லை எனக்கு ஜாஸ்தியாக வேணும்னு நீங்கள் சொன்னீங்கன்னா போட்டு கொடுத்துட்றேன், எனக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஓகேங்களா? அதனால் வந்து நீங்கள் ஆர்டர் கொடுக்கும்போது தெளிவாக சொல்லி ஆர்டர் கொடுங்க. உங்களுக்கு எந்த மாதிரி ரேஞ்சு வேணும், எடுத்தவரையும் எனக்கு ஒரு 5.1 எனக்கு 3000 ரூபாய்க்கு கிடைக்குமா அப்படின்னு கேட்குறாங்க. எப்படி பண்ண முடியும்னு தெரில. ஒரு சிலர் பண்ணுறாங்க 3500 4000 ரூபாய்க்கு பண்ணுறாங்க. பட் ஆனால் அவங்க நான் அது பெருசாக எடுத்துக்கிறதில்ல. அவங்க வந்து அவங்க லாபத்தில் கம்மி பண்ணி கொடுத்துட்றாங்க. என்னால் அப்படி பண்ண முடியல. ஏன்னா ஒர்க்கு, நம்ம கடை வச்சுருக்குறோம், கடை வாடகை, இதெல்லாமே நம்ம பார்த்து தான் நம்ம பண்ண முடியும். ஒவ்வொருத்தருக்கு அவங்களோட வேலைக்கு தகுந்த மாதிரி அவங்க வந்து லேபர் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. ஓகேங்களா? அது வந்து நான் ஜாஸ்தி அவங்க கம்மி அப்படிங்க வந்து நம்ம டிசைட் பண்ணவே கூடாது. அவங்களோட வேலைக்கு தகுந்த மாதிரி டிசைட் பண்ணும்போது நம்ம அவங்கக்கிட்ட தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு பிடிச்சிக்கிட்ட நீங்கள் ஆர்டர் கொடுங்க. நீங்கள் என்கிட்ட தான் கொடுக்கணும், என்கிட்ட தான் வாங்கணும்னு நான் சொல்லவே கிடையாது. உங்களுக்கு யார்கிட்ட பிடிக்குதோ நீங்கள் தாராளமாக அங்கே ஆர்டர் கொடுத்து நீங்கள் செஞ்சுக்கிங்க. இப்போ இந்த ஆம்பிள்ஃபயரில் நான் ஃப்ரண்ட் வியூ என்னென்ன யூஸ் பண்ணிக்கிறேன் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேங்களா? இதான் ஆம்போட ஃப்ரண்ட் லுக்கு. அக்ரிலிக்கில் யூஸ் பண்ணிக்கிறேன். மேட்டு ப்ளஸ் பிளாக் இருக்க மாதிரி யூஸ் பண்ணிப்பேன். லுக் வைஸ் நல்லாயிருக்கும். இதில் வந்து கஸ்டமைஸில் பண்ணும்போது பார்த்திங்க அப்படின்னா எனக்கு பேனல் நேம் வேணும், அதுக்கப்புறம் அடிஷ்னலாக வியூ மீட்ரு வேணும் அப்படின்னா கண்டிப்பாக சார்ஜஸ் வரும். இதில் வந்து நான் வியூ மீட்ரு ஆட் பண்ணல. அதாவது இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அதிகப்படியாத செலவு. அந்த வியூ மீட்டருக்கு நம்ம பண்ணும்போது நம்ம இதில் உள்ளக்கிற ஆம்பில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஏதாவது செலவு பண்ணிட்டு போகலாம். ஓகேங்களா? நம்மளுக்கு வந்து சிம்பிளாக இருக்கணும், ஆனால் பார்க்க லுக்காக இருக்கணும், அந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணிக்கணும். அவ்வளோதான். ஃபஸ்ட்டு ட்ரான்ஸ்ஃபார்மர் எடுத்துட்டிங்க அப்படின்னா மல்டி டாப்பிக்கில் நான் யூஸ் பண்ணிக்கிறேன். 0.5 ஆம்பியர் வந்து பார்த்திங்கன்னா 0.25 ஆம்பியர் எடுத்துட்டிங்க அப்படின்னா 2050க்காக யூஸ் பண்ணிக்கிறேன். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா 24 5 ஆம்பியர் எடுத்துட்டிங்க அப்படின்னா எஸ்டிகே மாடல் வந்து 4 ஃபெட் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். அதாவது இது வந்து டிரான்சிஸ்டர் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஃபெட்டுன்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டோம். அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் ரெகுலராக யூஸ் பண்ணுறது தான், இதில் எந்த சேஞ்சஸும் கிடையாது. இதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ரெஸ் பாக்ஸ் வந்து நான் யூஸ் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா? ரெஸ் பாக்ஸே நல்லா தான் இருக்குங்க. ஓகேங்களா? நம்ம ரெடி பண்ணுற விதம் தான் பார்த்திங்கன்னா, மற்றபடியெல்லாம் இது வேறு எதுவுமே கிடையாது. 2 ஆப்டிக்கல் இருக்கும், ஒரு கோஆக்சல் இருக்கும், 2 ஆக்ஸ் லைன் இருக்கும், அவ்வளோதான். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் போட்டிருக்கேன். பட் ஆனால் 2050க்கு தேவையில்லை, சப்புக்கு மட்டும் தான் போதும். சரி, ஓகே, இதில் வந்து என்கிட்ட இருந்துச்சு, சரி இதை போட்டு விட்டுறலாம் அப்படின்றதுக்காக நான் போட்டிருக்கேன். இதை நீங்கள் கொடுக்கும்போது சப்புக்கு மட்டும் போட்டுவிட்டால் போதும், 2050க்கு தேவையில்லை. அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா 2015 எடுத்துட்டிங்க அப்படின்னா இது வந்து பார்த்திங்கன்னா நான் ரெடி பண்ணுற போர்டு உங்களுக்கு பார்க்கும் போது தெரியும். அதாவது யூஸ் பண்ணிக்கிற ஸ்பேரு, எம்எஃப்ஆர் எல்லாமே பார்த்திங்கன்னா குவாலிட்டியாக போட்டிருப்பேன். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா எம்எஃப்ஆரில் போடும்போது கண்டிப்பாக சேஞ்சஸ் ஆகும், சிஎஃப்ஆரில் போடும்போது சேஞ்சஸ் ஆகும். அதே மாதிரி இப்போ நம்ம வந்து 2050 நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா சிங்கிள் சப்ளையில் யூஸ் பண்ணும்போது பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து வோல்டேஜ் வந்து கிட்டத்தட்ட ஒரு 35 to 40 வோல்ட் வரைக்கும் கொடுத்தாலும் தாங்கும். ஓகேங்களா? இதுவே நம்ம டூயல் சப்ளை யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஏசி 12012க்கு மேலே நீங்கள் தாண்டிங்க அப்படின்னா ஐசி பர்ன் ஆயிரும். அதனால தான் மேக்ஸிமம் பார்த்திங்க அப்படின்னா எல்லாருமே சிங்கிள் சப்ளையில் யூஸ் பண்ணுறாங்க. ஏன்னா இப்போ சிங்கிள் சப்ளை போடும்போது பார்த்திங்க அப்படின்னா ஆடியோ கெயின் நல்லாயிருக்கும். டூயல் சப்ளை போடும்போது டூயல் சப்ளை போடும்போது ஆடியோ கெயின் நல்லாயிருக்கும். சிங்கிள் சப்ளை போடும்போது அது வேறு மாதிரி வேலை செய்யும். ஆனால் சிங்கிள் சப்ளையில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வோல்டேஜ் ஜாஸ்தியாக கொடுக்கலாம். மேக்ஸிமம் மார்க்கெட்டில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே பார்த்திங்க அப்படின்னா சிங்கிள் சப்ளையில் தான் வச்சுருப்பாங்க. டூயல் சப்ளை இருக்கும், ஆனால் நம்ம கரெக்டான ஸ்பீக்கர் நம்ம போடணும். ஓகேங்களா? ஒரு 6 இன்ச்சு போகிறீங்கன்னா கம்பல்சரி நீங்கள் 8 ஓம் ஸ்பீக்கர் தான் போடணும். 4 ஓம்ஸ் போட்டிங்க அப்படின்னா கம்ப்ளைண்ட் ஆகிரும். அதனால் நிறைய சேஞ்சஸ்லாம் இருக்குது. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரி ஆராய்ச்சி பண்ணி
கரெக்டாக வர மாதிரி நான் போட்டிருக்கேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த கெப்பாசிட்டரும் பார்த்திங்க அப்படின்னா சாமோவில் யூஸ் பண்ணிக்கிறேன். 35 வோல்ட் போட்டிருக்கேன். இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதிலே நிறையா சேஞ்சஸ் பண்ணலாம். ஓகேங்களா, இந்த இடத்துல 50 வோல்ட் போட்டு சேஞ்சஸ் பண்ணலாம், நிறைய பண்ணலாம். அப்படி போடும்போது பார்த்திங்கன்னா ரேட் வைஸ் பார்த்திங்கன்னா கொஞ்சம் காசு அதிகமாகிட்டே போகும். அதனால் வந்து நம்ம பட்ஜெட் தகுந்த மாதிரி நம்ம பண்ணிடுறோம். நம்ம மெயினாக பட்ஜெட் தான், நம்ம என்ன பட்ஜெட் கொடுக்குறோமோ அந்த பட்ஜெட் தகுந்த மாதிரி நம்ம பண்ணுறோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சொல்கிறதான் டால்பி சப்போர்ட்டாகவும் டிடி சப்போர்ட்டாகவும் இந்த ரெஸ்பாக்ஸ் பொறுத்தவரையும் மேக்ஸிமம் நம்ம வந்து ப்ராசஸ் ஐசிலாம் பார்த்திங்கன்னா அப்பையிலேருந்து இப்போ ஒரே மாதிரி வரை சேஞ்சஸ் பண்ணுறதில்ல. இதில் 2 வேரியண்ட்டில் இருக்குது. நான் வந்து அந்த சன் ப்ளஸ் ஐசி அந்த மாதிரி வரும், அந்த மாதிரி தான் நான் யூஸ் பண்ணுறேன். இந்த ப்ரைஸ் எடுத்துட்டிங்க அப்படின்னா 10,000 வரும். ஓகேங்களா, நல்லா இருக்குங்க, கிளாரிட்டி நல்லாவே இருக்கும். நீங்கள் 6 இன்ச்சு போட்டு சப்பு 12 இன்ச்சு போட்டிங்கன்னா மைனூட்டாக இருக்கும். நீங்கள் வால்யூம் வந்து ஏற்ற நான் சொல்கிற பாருங்க, உடையவே உடையாதுங்க. ஓகேங்களா, நீங்கள் மாஸ்டர் இவ்வளோ வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இதை ஓப்பன் என்ன இவ்வளோ வால்யூம் வைக்கணுமா அப்படின்னு நினச்சிடாதீங்க. அவ்வளோ வைக்க தெளிவாக ஆடியோ வரும். ஓகேங்களா, இந்த ஆம்பிளிஃபையர் பிடிச்சிருந்தா கான்டாக்ட் பண்ணுங்கள். இது வந்து ஒரு டெமோவுக்காக ஒரே ஒரு பீஸ் வந்து நான் ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன். ஆக்சுவலாக இது வந்து பொங்கல் அப்பயே இந்த மாதிரி வீடியோ போடணும்னு நினச்சேன், என்னால் போட முடியல. இது வேணும் அப்படின்னா கான்டாக்ட் பண்ணுங்கள். கொரியர் பேக்கிங் தனி. நான் முடிஞ்ச அளவுக்கு தமிழ்நாடுக்குள்ளே அப்படின்னா நான் பஸ்ஸில் வைக்க ட்ரை பண்ணுறேன். த்ரூ பஸ்ஸாக இருந்தால் பஸ்ஸில் வைக்க ட்ரை பண்ணுறேன். ஏன்னா கொரியர் போடும்போது பார்த்திங்கன்னா டேமேஜ் ஆகிடுது, உடஞ்சிருது. என்ன தான் நம்ம பேக் பண்ணி அனுப்பினாலும் தூக்கி போட்டு உடைச்சிட்றாங்க. அதனால் வந்து நீங்கள் உங்களுக்கு தேவைப்பட்டால் கான்டாக்ட் பண்ணுங்கள், நான் வந்து பார்சல் போட்டு விட்றேன். நான் யாரையும் கட்டாயப்படுத்த கிடையாது. என்னோடய வீடியோ பாருங்கள், இந்த மாதிரி ஆம்பிளிஃபையர் யாருன்னு கட்டாயப்படுத்த கிடையாது. உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் வாங்குங்க. ஓகேங்களா, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களோட கருத்துக்களை கமெண்ட்டில் போடுங்க. இந்த தேவையில்லாமல் கமெண்ட் போடுறவங்களுக்கு வந்து அதுக்கு ஒரு பதில் நான் சொல்லிடுறேன். முடிஞ்சால் உங்கள் ஃபோன் நம்பரோட போடுங்க. இல்லை உங்களுக்கு முடிஞ்சால் தைரியமாக இருந்தீங்க அப்படின்னா எனக்கு கால் பண்ணி நீங்கள் பேசுங்க. ஓகே, அதுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஓகேங்களா, எனக்கு தெரிஞ்ச வரை தான் நான் சொல்லிக்கிறேன். இது உண்மையாக பொய்யா அப்படின்னா நீங்கள் வந்து போய் ஆராய்ச்சி பண்ணி பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு தெரியும். நான் ஐசி இந்த ரேட்லாம் சொன்னால் இந்த ரேட்டில் மார்க்கெட்டில் இருக்குதா இல்லையான்னு அப்போ தான் உங்களுக்கு தெரியும். நீங்கள் போய் ஆராய்ச்சி பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.